கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே டுடே என்ன கெஸ்ஸிங் பார்க்க போறோம்னா வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் 29/4/2024 ஒரு வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 767 ஒரு சூப்பரான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் அண்ட் ஏபி பிசி ஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அண்டு ஃபைனலாக ஆல் போர்டு இந்த கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப்பை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் அஸ்ன்னு இருக்கும், அது தொட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோ வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 649 ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். அக்ஷயா லாட்டரி ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 501, அதாவது ஏ போர்டு 5, பி போர்டு 0, சி போர்டு 1. இதில் நம்ம வச்சிருந்த மார்னிங் போட்ட வீடியோவில் வச்சிருந்த ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 5 வச்சுருக்கோம், பி போர்டு 0 வச்சுருக்கோம், சி போர்டு அது நம்ம 1க்கு பதிலாக இறங்கின நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 1க்கு பதிலாக நம்மளுக்கு இறங்கின ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அண்ட் 9, 7 இதுதான் கிடச்சிருந்துச்சு ஆன்சர் நம்மளுக்கு. இங்கே 1 நம்மளுக்கு சரியான ஒரு டிக்காக வந்துருந்துச்சுன்னா 3 டிஜிட் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஏசி நம்பர் கரெக்டாக உள்ளே வந்திருக்கு. அதாவது 51 உள்ளே வந்திருக்கு. 516 இந்த மாதிரி வச்சுருந்தோம். அதில் வந்து நம்ம பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் போட்டதில் 51 உள்ளே ஆட் ஆயிடுச்சு. 6க்கு பதில் 0, 6 வெளியே போயிடுச்சு, 0 உள்ளே வந்துருச்சு. இப்படி உள்ள நம்மளுக்கு கெஸ்ஸிங் வந்து இப்படி மாறி உட்காந்துருச்சு. அப்படி இல்லைன்னா டுடே நம்ம ஒரு 3 டிஜிட் பாக்ஸை தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அதாவது ஈவினிங் போட்ட, அதாவது சாட்டர்டே ஈவினிங் போட்ட வீடியோ அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன். ரிசல்ட் வந்து 501. அதில் நம்ம ட்ரை பண்ணியிருந்தது 401. இப்படி நம்ம ஒரு பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்கோம். 401, 501ல் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதுபோக அந்த வீடியோலையுமே பார்த்துக்கிட்டோம்னா ஏசி பாஸ், ஏ போர்டு 5 பாஸு, சி போர்டு 1 பாஸு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் வருது. கரெக்டாக ஈக்குவலாக பக்காவாக வந்துடுது. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக தான் எடுத்துடுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன பார்க்குறோம்னா நம்ம வேற ஏபி ஏசி. இதில் வந்து ஏசி எப்பயும் போல் பாஸ் தான். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஆல் போர்டில் வந்து 1 பாஸுங்க எப்பயும் போல். அதுலேயுமே மெம்பர்ஷிப்லேயுமே 51 இப்படி மேட்ச் பண்ணி வந்துச்சு. அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க ஏ போர்டு 5 வச்சு வரப்போகிற ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய முதல் 3 நம்பரை, முக்கியமான நம்பரை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 4 தாங்க. இந்த 5க்கு ஃப்ளிப் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 4 தான். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ஃப்ளிப்பு. அதுக்கு அடுத்து 5 வச்சு இறங்கக்கூடிய அடுத்த ஒரு நம்பர் அப்படின்னா அது 2 தான். அதாவது இது வந்து அந்த டேட் வைஸில் 29 அந்த டேட் வைஸில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் தாங்க. அதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. இது வந்து வின்வின் லாட்டரியில் லாஸ்ட் டைம் நம்ம அடித்ததுக்குரிய பவர், அதில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 420. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நம்பர் தான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு கெஸ்ஸிங்கில் 0, பி போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா அது 3 தாங்க. ஃபர்ஸ்ட்டு அதாவது பி போர்டுனாலே நம்ம ஈஸியாக நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக உட்காந்துரும். பி போர்டுனாலே ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா அது 3. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 9 தாங்க. இது வந்து வின்வின் லாட்டரிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். லாஸ்ட் டைம் 6 வந்துச்சு. 6க்கு அடுத்தாப்புல 9 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து 39. அதுக்கு அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.
அதாவது பி போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 394. இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சி போர்டு 1. சி போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8. அதுக்கு அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 0. 0க்கு அப்புறம் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 7 தாங்க. 807. சி போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 807. இதுதான் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான 3 நம்பர். இப்போ ஏ போர்டு பார்த்தீங்க, பி போர்டு பார்த்தீங்க, சி போர்டு பார்த்தீங்க. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் சூப்பராக பார்த்துருவோம். அதாவது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசியிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கில் இப்போ புதுசாக பார்க்க போகிறது நம்ம ஏபி, ஏசி, பிசின்னு தனித்தனியாக பிரித்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கொடுக்கறது 6 கெஸ்ஸிங் தாங்க. 6 கெஸ்ஸிங்கில் நம்ம வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்க்கு வரக்கூடிய ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 6, 9. அடுத்து ஒரு நம்பர் 5, 7, 8, 0 அண்டு 7, 0, 9, 4, 9, 0. இதை நான் ஆர்டர் படி கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுபடி கரெக்டாக உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதோ அது மாதிரி கரெக்டாக கிளியர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 6, 9 இந்த ஆர்டர் படி கரெக்டாக எந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதன்படி கரெக்டாகவே கிளியராக ஆர்டர் படி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதோ அதன்படி பார்த்து கிளியராக ஏபிஎஸ்சிபிசியில் ஆர்டர் படி பார்த்துக்கிட்டீங்க. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு சிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு 6, 9, 5, 7, 8, 0, 7, 7, 0 இப்படி தாங்க ஆர்டர் படி உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். பார்த்து கரெக்டாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது ஒப்பீனியன் என்னோட கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 9. அதாவது 4, 5, 0, 4, 0 இதையுமே சேர்த்து கரெக்டாக ப்ளே பண்ணிக்கங்க. அதாவது 4, 0 இதெல்லாமே ஆர்டர் படி கரெக்டாக பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க. இதுதான் ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கிறப்ப இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரியில் பார்க்க போகிறது 501 வச்சு நம்ம பார்க்க போகிற ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டில் ஃபஸ்ட்டு ஒன் ஹைலைட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தான். செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னா அது 7 தான் நண்பர்களே. தேர்டு ஒன் நம்பர் 9. அதாவது 6, 7, 9. அதாவது 5, 0, 1 இந்த சேம் நோட்ஸ் தான் இந்த பேட்டர்ன் கரெக்டாக இறங்குது. அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங் 6, 7, 9 இதுதான் நாளைக்கு நமக்கு நாளைக்கு இல்லை டுடே வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கில் 29/4 இதை வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 7, 9 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான். உங்களுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 6, 7, 9 6, 7, 9 இதுதான் கரெக்டாக மேட்ச் பண்ணி இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் 6, 7, 9. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் 2 கெஸ்ஸிங் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றது நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ வாங்க 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் என்னோட கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 501 இதை வச்சு என்னோட கெஸ்ஸிங் 2 கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே. அது ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 743 இதை நீங்கள் பாக்ஸை கனெக்ட் பண்ணிங்க. வெறும் 2 நம்பர் தான். நீங்கள் தைரியமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 618 இதையுமே நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது 743618 இதுதான் மேட்ச் பண்ணி வரக்கூடிய கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா
அது இதுதான் நண்பர்களே. இதுதான் வரக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 743618. இதுதான் பாக்ஸில் வரக்கூடியது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். விண்மீன் லாட்டரி கெஸிங் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. டுடே கெஸிங் ரிசல்ட் வந்தோடனே மறுபடியும் இந்த கெஸிங்கை ரிவீல் பண்ணுவோம் நண்பர்களே. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். திஸ் வீடியோ என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. பெட்டிங் இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடத்த போவது இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.